என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் உலக மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். அனில் யாரு? எங்க தலைவர் தான். அனில் யாரு? எங்க தலைவர் தான். நம்ம குடும்ப உறவுகளை இழந்ததுனால சொல்ல முடியாத வேதனையிலும் வலியிலும் இவ்வளவு நாளா இருந்தோம். அப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்ம சொந்தங்களின் மனம் பட்டு இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால அவங்களோட சேர்ந்து அமைதி காத்து வந்தோம். கரூர்ல 3ல இருந்து 10 மணின்னு சொன்னீங்க. அப்ப என்ன மயிருக்கு ட்விட்டர்ல வந்துட்டு 12 மணின்னு போட்டீங்க. நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க. இதெல்லாமே சட்டம் மற்றும் சத்தியத்தின் துணை கொண்டு துடைத்து எறியா தான் போறோம். நடந்த சம்பவத்தை திசை திருப்புறீங்க. ஈவு இறக்கமே இல்ல. இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியாலே. அது மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் கொடுக்கப்படாத கண்டிஷன்ஸ். பஸ்ஸுக்குள்ளேயே இருந்து பார்க்கணும், மேலே வந்து கை காட்டக்கூடாது, இப்படிலாம் ஒரு அதீத கட்டுப்பாடுகளை கொடுத்த உடனே எங்கள் சைட்லேருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டோம். அது மட்டும் இல்லை, தமிழக வெற்றி கழகம் சார்பாக அனைத்து கட்சிகளுக்கும் சமமாக ஒரு முறையான ஒரு பொது வழிகாட்டு முறைகள் SOPஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடி இருக்கணும். இதுவும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க. அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இடம் தேர்வு செய்யுங்க. யார் சொல்லுது? 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? உச்சநீதிமன்றத்தில், அதாவது 13/10/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் அந்தந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள். The comments which have been made before the media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை. உனக்கு ஒரு வேலை கொடுத்தா பின்னாடி தார் ஊசி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணுமாடா? ரமேஷ் சார், தம்பிக்கு வளர்ப்பு பத்தாது. டேய் ஓ வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டியில உன்னை எப்படா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா, கைய ஒடிச்சு போடுவேன். மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் SIT அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா? அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவிற்கு ஒத்து ஊதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூளித்தனர் அல்லவா? தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா? அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது? நான் கேட்கல, உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. 41 உயிரை கொண்டு போயிருக்காரு கரூர்ல வந்து. அவங்க என் கையை பிடிக்க நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். என் கையை விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்ன வரைக்கும் வந்து தாவேக்கா நிர்வாகி யாருமே வந்து கவனிக்கல, பார்க்கவும் இல்லை, ஒரு காலும் பண்ணல. விஜய் மாமாவை பார்த்துட்டு போய் தான் சாப்பிடுவேன்னு எங்க பொண்ணு சொல்லுச்சு. இந்த குழந்தை இறந்துருச்சு. இங்க ஒரு கீழே ஒரு உயிர் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காம தலைவான்னு தான் கத்திட்டு இருந்தாங்களே தவிர இங்க ஒரு கீழே உயிர் போயிருந்தல. என்ன ஒரு வருத்தம்னா உங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் இல்ல சார். முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிருச்சு. ஆனா என்ன துடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, வந்து பார்த்துருக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஆதங்கம் இருக்கு. என்ன ஒருத்தருமே வந்து உன்னை எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே. நீதிமன்றத்தை நீதிபதி கேள்வி கேட்டதான் சொல்லிருக்காங்க தெரியுமா சார்? அன்னைக்கு எல்லாருக்கும் கூலி, யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் இடம் தேர்வு செய்யுங்க. யார் சொல்லுது? 10,000 பேர் போட்டா 30,000 பேர் வந்துட்டாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க சார். யார் பொறுப்பேற்றுக்கணும் இதுக்கு? குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசும் பொழுது அவருடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்துக்கு அருகில் இருந்தவர்கள் மயங்கி விழுந்திருக்கக்கூடிய காட்சிகளும் அவர்களை 13 நாள் ஆச்சு பைத்திய மாதிரி பனையூர் வீட்லயே உட்காந்துட்டு இருக்க. ஆனா அந்த எடப்பாடி தாவேக்கா எங்க கூட கூட்டணிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். நல்லா பாரு, ஒரு ரசிகனே அதிமுக டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அடிமைகளுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்கான். ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. பார்த்ததல்லவா? இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? Such petition not to be dealt with by the division bench, registering as public interest litigation in right earnest and not to be dealt with by a single bench. அதாவது பொது வழிகாட்டு முறைகளான SOP அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும். அவன் தலைவனா? அவன் பத்திரிகையாளர் பார்த்து பேச மாட்டீங்களா? அவன் தலைவனா? அவன் உயிருக்கு வந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டனா ஜெயிக்கணும். Wake up to reality.
தனி நீதிபதி பெஞ்ச் கையாளக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் சொன்னதல்லவா? அது மட்டுமா, கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். இது எல்லாமே அறியாமலோ இல்லை அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள்? மனிதாபிமானம், அரசியல் அறம், மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பேச்சில் மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆடத் தொடங்கிவிட்டார் முதல்வர். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். பாவி ஏழை எளிய மக்கள், அந்த ரசிகர்கள் விஜய் 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 பின்னாடி போறாங்க, உயிரே விடுறாங்க. ஒரு மயிலும் நினைக்கிற விஜய். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத விஜய் இன்னும் முடிக்கல. மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத விஜய் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத விஜய். புதுசா என்ன 1969க்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 1972க்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாமல் போச்சுல, அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படி தானே இருக்குது. இப்போ நாங்கள் கேட்டோமே இந்த சில கேள்விகள், இதெல்லாம் நான் கேட்கல, சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு. இதனால் என்ன புரிய வருது? இந்த கவர்மெண்ட் நடத்துகிற அந்த விசாரணை மேலே சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. எல்லா கட்சிக்காரங்களும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருக்காங்க. திமுககாரர் இருக்கான், அண்ணா திமுககாரர் இருக்கான், காங்கிரஸ்காரர் இருக்கான், விசிகாரர் இருக்கான், நாம் தமிழர் கட்சி இருக்குது, பிஜேபி இருக்குது, தாவேகாவை காணோம். யார் இதுக்கு காரணமோ அவங்க காணோம். இதெல்லாம் ஏன் எதுக்காகன்னு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்லை, நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது. இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா? புரியலனா 2026 தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க. அப்போ கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுவாங்களே, மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு இப்போ அறிவாலயத்தில் போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க. இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி? மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். நான் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர்? அதனால் தோழர்களே, நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான். எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம், மக்களோட கை கோர்த்து நிற்போம், மக்களோட களத்தில் போய் நிற்போம். நம்ம பயணத்தில் தடம் மாறவே மாட்டோம். இப்பவும் சொல்கிறேன், 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் எத்தனையோ அரசியல் கட்சிக்கான பார்த்துட்டேன், திமுக, அதிமுக, பாஜக எல்லாரும் பார்த்துட்டேன். ஆனா கேவலமான ஈரக்கிரவி அணில் குஞ்சுகள் தான். 41 பேர் செத்துருக்காங்கன்ற மறுபடியும் இதே பேசுங்க. அண்ணா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா, சொல்ல போனா ஆளே இல்லனா. உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடனல, கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே, வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேட்கும்போது ஓடி போன உன் பாட்டுக்கு அப்படியே டிவி கேட்கச்சு ஓடி போயிடு.